வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஓபிஎஸ்க்கு கிடைக்க போகும் ஒரு வெற்றி, அதிர்ந்து போன எடப்பாடி அணி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள். அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில் இவ்வளவு வாக்குகள் தமக்கு வந்திருக்கிறது என்று அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை வைத்து ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அதில் ஏறக்குறைய பன்னீர்செல்வம் அவர்கள் என்ற பெயரில் கிட்டத்தட்ட 1 2 5 மேற்பட்டவர்கள் இருந்ததாகவும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 22வது இடத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கான வாக்கு இயந்திரத்தில் இடம்பெற்றிருந்ததாகவும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில்தான் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுடைய பன்னீர்செல்வத்திற்கு வாக்குகளை பொதுமக்கள் செலுத்தினார்களா? சமுதாய வாக்குகள், மேலும் குறிப்பிட்டோர் வாக்குகள், மீனவர்கள் வாக்குகள் என்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாக்குகள் என்பது விழுந்திருக்கிறதா என்று கேட்டால், குறிப்பாக இவர்கள் பன்னீர்செல்வத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா ஆய்வு மேற்கொள்ளும் போது அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸிடம் சொல்லியிருக்கிறார்கள். ஏறக்குறைய வாக்குகள் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது. என்னதான் பல பன்னீர்செல்வம் இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் என்று தேடி தேடி வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள் பொதுமக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய தரப்பினர்கள் சொல்லியிருக்கிறார்களாம். இது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பலாப்பழம் சின்னம் என்பதும் முக்கியத்துவத்தில் அறிந்து புரிந்து செலுத்தியிருக்கிறார்கள். பொதுமக்கள் மீண்டும் ஒரு மாற்றத்தை ராமநாதபுரத்தில் எதிர்பார்க்கிறார்கள். அதனால தான் வாக்கு சதவீதம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிகரிக்கப்படுகிறது என்றும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பொதுமக்களிடையே ஒரு பேச்சுக்கள் என்பது முரண்புகள் பேசப்பட்டு கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பன்னீர்செல்வம் அவர்கள் தென் தமிழகத்தில் ராமநாதபுரம் தொகுதியை கைப்பற்ற போகிறார், ஒரு வெற்றி கிடைக்கப் போகிறது என்று தான் பார்க்கப்படுகிறது. அதனை அடுத்து தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அனைவருமே ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் பக்கம் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வரும் ஒரு இடத்தில் அனைத்தும் தேடி வரும் என்று சொல்வார்களா, அதற்கு ஒரு காரணமாக இது அனைத்தும் சொல்லப்படுகிறது என்றும் பன்னீர்செல்வம் தரப்பினர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக மாறப்போகிறது? மேலும் எம்பியாக ஆனத பிறகு மத்தியில் சென்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையை கைப்பற்றுவாரா, இல்லை வேறு ஏதாவது புதிய பிளானை போட்டு அதிமுகவை தன்வசப்படுத்துவாரா என்பது ஒரு பக்கம் சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் மற்ற கட்சிக்கு அவர் செல்ல விருப்பம் இல்லை. அதிமுக ஒன்றுதான். நான் பிறந்து வளர்ந்து தெரிந்து முறிந்து உயர்ந்து அனைத்தும் செய்தது அதிமுக தான், அப்படி இப்படி என்று சொல்லி கொண்டிருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் ஒரு முக்கிய அங்கமாக ஆக வேண்டும் என்றால் கண்டிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பெருமிதத்தை சுட்டி காட்டும் வகையில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தை கைப்பற்றணும் அப்படின்றது நோக்கமாக இருக்கிறது. அவர்களுடைய கருத்து கணிப்பில் அவர் வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜூன் 4ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. நன்றி, வணக்கம். மேலும் நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் இணைந்து கொண்டே இருங்கள்.